வணக்கம். விழுப்புரம் ரங்கநாத சாலையில் இயங்கி வருகிறது டிஎஸ் ஆர்த்தோ சென்டர் எலும்பு முறிவு மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் பிசியோதெரபியாக பணியாற்றி வரும் உதவி மருத்துவர் சந்தோஷ்குமார் இன்று இரவு 8 மணி அளவில் இடுப்பு வலிக்காக பிசியோதெரபி பண்ண வந்த கல்லூரி மாணவியிடம் தவறாக நடந்து கொண்டதாக தெரிகிறது. இது குறித்து அந்த பெண் உறவினரிடம் தெரிவித்தார். உடனே மருத்துவமனையின் உள்ளே நுழைந்த உறவினர்கள் உதவி மருத்துவரை தர்மடி தந்து விழுப்புரம் மேற்கு காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இவரை கடுமையாக கண்டிக்க வேண்டும் என்று இந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் கூறினர். இளம்பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்ட பிசியோதெரபிஸ்ட் சந்தோஷ்குமாரை விழுப்புரம் மேற்கு காவல்துறையினர் சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரபல மருத்துவமனையில் இளம்பெண்ணிற்கு பிசியோதெரபிஸ்ட் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. புதுவை மாநில கபடி சங்கம் சார்பில் வில்லியனூரில் இலவச கபடி பயிற்சி முகாம் இன்று தொடங்கியது. வில்லியனூர் மரவர் விளையாட்டு திடலில் தொடங்கிய கபடி பயிற்சி முகாமில் புதுவை மாநில கபடி சங்க சேர்மன் ஜெயராமன் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். இதில் புதுவை மாநில கபடி சங்க நடுவர் குழு சேர்மன் மலையன், கபடி சங்க செயலாளர் ஆரியசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இன்று மற்றும் நாளை 2 நாட்கள் நடக்க உள்ள பயிற்சி முகாமில் புதுச்சேரியில் பல்வேறு பகுதியிலிருந்து 11 வயது முதல் 15 வயது வரை உள்ள சிறுவர் மற்றும் சிறுமியர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முகாமில் தேர்வாகும் சிறுவர் சிறுமியர்களுக்கு 1 வருட ஃபிட்னஸ் இலவச பயிற்சியும் பயிற்சிக்கான சாதனங்களும் இலவசமாக வழங்கப்பட உள்ளது. தேர்வாகும் அனைவருக்கும் தேசிய விளையாட்டு ஆணையத்தின் பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. சிறுமியர்களுக்கு பெண் பயிற்சியாளர்கள் மூலம் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. முகாமில் வெற்றி பெறும் 20 சிறந்த சிறுமியர்களுக்கு ஓராண்டுக்கான ஊட்டச்சத்து இலவசமாக வழங்கப்படும். இந்த பயிற்சியில் நடுவர் குழு கன்வீனர் தாமஸ், உதவி கன்வீனர் அருள் பிரசாத், உடற்பயிற்சி ஆசிரியர் பக்தன், பயிற்சியாளர்கள் ஆனந்த், ராஜா, சாந்தராம், புவியரசன் மற்றும் பயிற்சி முகாமை ஏற்பாடு செய்த மரவர் கபடி விளையாட்டு சங்க தலைவர் செல்வராசு, பயிற்சியாளர் பாஸ்கர், செயலாளர் மருதப்பன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். நாளை காலை 7 மணிக்கும் 2ஆம் நாள் பயிற்சி முகாம் தொடங்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கோடை விடுமுறையை முன்னிட்டு பொழுதுபோக்கிற்காக கிரிக்கெட் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை நட்சத்திரங்கள் பங்கேற்ற பொழுதுபோக்கு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரி துத்திப்பட்டு CABCK மைதானத்தில் நடைபெற்றது. இதில் வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை நட்சத்திரங்களான மாகாப்பா ஆனந்த், தங்கதுரை, புகழ் மற்றும் பிரபலமான யூடியூபர்ஸ் பங்கேற்ற ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ஓவர் என 6 டீம்கள் பங்கேற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். ஆனா ஷார்ட் பிட்ச் டெலிவரி தூக்கி பின்னாடி ஸ்கொயர் லெக்ல போயிருச்சா. கோடை காலத்தில் வெப்பநிலை அதிகமாக இருப்பதால் நிலத்தடி நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு குடிநீர் விநியோகம் பாதிக்கும் சூழ்நிலை உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதியில் பல கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதில் ஒரு பகுதியாக குடிநீர் விநியோகம் பாதிக்காத வண்ணம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளில் அனுமதியின்றி முறைகேடாக குடிநீர் இணைப்பு எடுத்து அதனை தோட்டங்களுக்கும் மற்றும் தேவையில்லாமல் காலி மனைகளிலும் உபயோகப்படுத்தி வரும் இணைப்புகள் அனைத்தையும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் துண்டித்து அப்புறப்படுத்தும் பணியினை கடந்த 1 வார காலமாக கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையரின் உத்தரவின் பேரில் செய்து வருகின்றார்கள். அதன் ஒரு பகுதியாக இன்று மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் மற்றும் குப்பம் பகுதிகளில் அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்ட குடிநீர் இணைப்புகள் துண்டிக்கும் பணி நடைபெற்றது. அதில் 10க்கும் மேற்பட்ட முறையற்ற குடிநீர் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன. இந்த பணியின் போது மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், ஓவர்சி சச்சிதானந்தம் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி அருகே உள்ள அரியூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற உலக வாழியம்மன் கோவில் உள்ளது.
இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் செடல் மற்றும் தேரோட்ட விழா கொண்டாடப்படும். அதன்படி இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த மாதம் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலாவில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான செடல் திருவிழா நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் செடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து தேரோட்டம் நடைபெற்றது. இதற்காக சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் திருத்தேரில் எழுந்தருளித்தார். தொடர்ந்து தேரோட்டத்தை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து உலக வாழியம்மன் அறக்கட்டளை சார்பாக அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியை சார்ந்தவர் துரைராஜ். இவர் கடலூரிலிருந்து பெருமுக்கல் கிராமத்தில் உள்ள குவாரிக்கு மணல் ஏற்ற இன்று அதிகாலை கடலூரிலிருந்து வானூர் மார்க்கமாக புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது மொரட்டாண்டி சுங்கச்சாவடி அருகே வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தரிகட்டு ஓடி சுங்கச்சாவடியில் உள்ள தடுப்பு கட்டை மீது மோதி விபத்துக்கு உள்ளானது. லேசான காயங்களுடன் ஓட்டுநர் உயிர் தப்பினார். மேலும் அங்கிருந்தவர்கள் அவரை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மணவெளி அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய சித்திரை மாத திருவிழா கடந்த வாரம் தொடங்கியது. இதனையொட்டி விழாவில் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நேற்று நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையடுத்து தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்ட 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மணவெளி தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கிற ராஜகணபதி தலைமையில் நடைபெற்ற அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சுட சுட அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியை சேர்ந்த இளம் இயக்குனர் ரேசர் சதீஷ் இயக்கிய முதல் திரைப்படம் வெற்றிகரமாக ஓடியது. இந்த படத்தை தொடர்ந்து 2வது திரைப்படத்தை இயக்க முடிவு செய்த அவர்கள் இன்று அதற்கான தொடக்க நிகழ்வு நடைபெற்றது. கோரிமேடு அப்பா பைத்தியசுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற புதிய பட துவக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கிளாப் செய்து 2வது படத்தை தொடங்கி வைத்தார். இது குறித்து இயக்குனர் ரேசர் சதீஷ் கூறும்பொழுது, புதுச்சேரி மக்கள் புதிதாக படத்தை இயக்கும் இயக்குநர்களுக்கு ஆதரவு தர வேண்டும். ஏனென்றால் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் அதிக அளவில் சினிமா எடுப்பதற்கு இது ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் என்று குறிப்பிட்டனர். மேலும் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இந்த திரைப்படத்தை வெளியிடப் போவதாக தெரிவித்த அவர், அதற்காக பிரம்மாண்ட விழா சென்னை மற்றும் புதுச்சேரியில் எடுக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் இளம் இயக்குநர்களை ஊக்குவிக்கும் வகையில் புதுச்சேரி மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். பேட்டியின் போது வழக்கறிஞர் ராம் முனுசாமி மற்றும் திரைப்பட குழுவினர் உடனிருந்தனர். என்கவுண்டர் கதையை மையமாக வைத்து உருவாக்கும் ரேசர் சதீஷின் 2வது திரைப்படத்தில் கதாநாயகனாக அகில் சந்தோஷ் நடிக்க, கதாநாயகியாக பர்வீன் நடிக்கிறார். முக்கிய வேடத்தில் அருள்தாஸ், ஜெயக்குமார், சில்மிஷம் சிவா, சிவம், அருண் உதயன், குட்டி கோபி, பூவையார் உள்ளிட்ட பலர் நடிக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்தி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.